எஸ்டர்டே வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சார்ட்ல வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ வீடியோஸ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோல போலாம். ஸோ நம்மளோட அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர்ல வந்து 2 லாட் வந்து செல் சைடு வந்து நம்ம என்ட்ரி எடுத்து வச்சிருந்தோம். ஸோ வயலன்ட்டா மார்க்கெட் மூவ் ஆனதுனால ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி நம்ம வந்து ₹10,000 வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சார்ட்ல வந்து ஷோ பண்றேன். ஏன் வந்து மார்க்கெட் வந்து ஹைலி வந்து ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம இன்டிமேஷன் குடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாரி ரீசன்னால தான். நம்ப வந்து நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து நடந்துராது. ரைட்டான டைரக்ஷன், ராங்கான டைரக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் வந்து மிஸ்மேட்ச் ஆவறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அதான் வந்து நடந்திருக்கு. நம்ப செல் சைடு வந்து என்ட்ரி வந்து எடுத்து வச்சிருந்தோம். என்ட்ரி எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து அப் ஆயிட்டு இருந்தது. ₹2000 தான் வந்து லாஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆயிட்டு இருந்தது வீடியோஸ் போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹியூஜா வந்து அப் ஆயிடுச்சு. அப் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மெஷர் பண்ணோம்னா, ₹3000 நியரஸ்ட்டா வந்து மார்க்கெட் வந்து சிங்கிள் கேண்டில் வந்து மூவ் ஆயிருக்கு 15 மினிட்ஸ்ல. இந்த மாரி ஹைலி மார்க்கெட்ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ வந்து போடாம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத விட பெரிய லாஸ் ஃபேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்கன்னா, அப் டைரக்ஷன் தான் போகுது. நம்ப எப்படி ப்ராஃபிட்டுக்கு கரெக்ட்டான டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்றோமோ, அதே மாரி ஸ்டாப் லாஸையும் கரெக்ட்டா வந்து நம்ம புக் பண்ணணும். புக் பண்ணா மட்டும் தான் நம்பளால மார்க்கெட்ல வந்து சர்வே வந்து பண்ண முடியும். பிராக்டிகலா அடுத்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியும். வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம, நீங்க ஒரு ட்ரேடிங் செட்டப்ப ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. ஸோ, அதனால ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மெயினா வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ, 17,000 நம்ம ப்ராஃபிட்ன்னு சொல்லும்போது, ₹10,000 லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா அதையும் வந்து நம்ம இன்டிமேஷன் வந்து குடுக்கணும். ஏன்னா, நம்ப ப்ராஃபிட்ஸ மட்டுமே பார்க்க முடியாது மார்க்கெட்ல. ஸோ, லாஸஸுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ, எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ, ரெகுலரா நம்மளோட அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கான பொசிஷன உங்களுக்கு ஷோ பண்றேன். ஹலோ ட்ரேடர்ஸ்! இன்னைக்கான பொசிஷன் அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட அக்கவுண்ட்ல கரண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 4 பொசிஷன் வச்சிருந்தோம். ஸோ, ஒரு பொசிஷன் வந்து நம்ம குளோஸ் பண்ணிட்டோம். எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, 24,100 கால் ஆப்ஷன் வந்து செல் என்ட்ரிய வந்து எடுத்திருந்தோம். நம்மளுடைய டார்கெட் ₹30 குடுத்திருந்தோம். ஸோ, மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹியூஜா அப் ஆகி, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஹிட் ஆனதுல ₹6,300 லாஸ் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ, வந்து இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஹைலி ரிஸ்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ, எஸ்டர்டே ஒரு 10,000 நம்ம புக் பண்ணியிருக்கோம். டுடே ஒரு 6,000 புக் பண்ணியிருக்கோம். ஸோ, ஓவராலா ₹16,000 நம்ம லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, 2 லாட்ஸ் வந்து பை சைடு வந்து என்ட்ரி வந்து குடுத்திருந்தோம். ஸோ, ஒரு லாட் வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, உங்களுக்கு ஷோ பண்றேன். இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகி, பொசிஷன வந்து குளோஸ் பண்ணியாச்சு. குளோஸ் பண்ணதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹2,300 ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, பேஷனபிளா வெயிட் பண்ணி இந்த ட்ரேட நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியா குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ, ப்ராஃபிட், லாஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ, என்னதான் வந்து நம்ம சில்வர் மைக்ரோல வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், கன்சிஸ்டன்சி தான் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருந்தா தான் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அத கன்டின்யூ வந்து பண்ண முடியும். நம்ம அகைன் வந்து சில்வர் மைக்ரோல வந்து பை சைடு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, ₹2,300 லாஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 2 லாட்ஸ் என்ட்ரி குடுத்துருக்கோம். நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ, சார்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, 2,53,000 வந்து நியரஸ்ட்டா நம்மளுடைய டார்கெட் வந்து இருக்கு. 2,53,000. ஸோ, 2,53,000 நியரஸ்ட்டா நம்மளுடைய டார்கெட் வந்து இருக்கு. இந்த டார்கெட் ரீச் ஆகுதா? இல்ல அகைன் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த மந்தோட P&L எவ்வளோ வருது? அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ, ஓவராலா நம்மளுக்கு 3 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகப்போது. எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ, அகைன் நம்ம வந்து லாஸ்ட் புக் பண்ண கையோட அகைன் வந்து நம்ம 24,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து செல் என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ, இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, அதே சேம் ₹30 நம்ம வந்து குடுத்துருக்கோம். டார்கெட் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட்டா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 124ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. சார்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகி, அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்து குளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, ₹30 வந்து குடுத்துருக்கோம். ஸோ, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். என்னதான் வந்து மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டேல நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோமா? அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே பொசிஷன் ஹோல்டிங் ட்ரேடிங் தான். ஸோ, இன்ட்ராடே வந்து கிடையாது. டே பை டே பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி, நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்ப ஃபாலோ பண்ணி கொண்டு போவோம். ஸோ, நீங்களும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். கான்டாக்ட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.
மேத் ட்ரேடர்ஸ்.